லோக்சபா தேர்தலில் பாஜக சார்பாக சரத்குமார் எம்பி வேட்பாளராக களமிறக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்துள்ளார் சரத்குமார். அதிமுகவிலிருந்து கடந்த 2007ஆம் ஆண்டு விலகிய அவர் தனியாக சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார். சுமார் 17 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் இருந்த சமத்துவ மக்கள் கட்சியின் பயணம் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைப்பதாக அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்புதான் பாஜகவுடன் கூட்டணி என்று சரத்குமார் அறிவித்த நிலையில் இப்போது கட்சியை பாஜகவில் இணைத்துள்ளார். மனைவியிடம் கேட்டு கட்சியை இணைத்தேன் என்று சரத்குமார் பேசியுள்ளார். அதில் நள்ளிரவு 2 மணி இருக்கும். அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி எனக்கு பாஜகவுடன் இணைய தோன்றுகிறது என்று கூறினேன். அதற்கு அவர், நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நான் உங்களோடு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறியுள்ளார். இப்படி இருக்க 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக சார்பாக சரத்குமார் எம்பி வேட்பாளராக களமிறக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இவரை தேசிய அரசியலுக்கு கொண்டு செல்ல பாஜக யோசித்து வருகிறதாம். அதை பயன்படுத்தி தென்காசி தொகுதியில் சரத்குமார் களமிறக்கப்படலாம் என்கிறார்கள். தென்காசி தொகுதியில் இந்த முறை திமுக களமிறங்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. பெரும்பாலும் திமுகவை எதிர்த்து சரத்குமார் போட்டியிடலாம். அங்கே உள்ள நாடார் வாக்குகளை குறிவைத்து சரத்குமார் போட்டியிடும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. சரத்குமார் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் சமத்துவ மக்கள் கட்சியை நடத்தி வருகிறார். தேர்தல் சமயங்களில் பெரும்பாலும் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த 2011, 2016 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிட்டார். 2021ஆம் ஆண்டு அவர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. 2024 லோக்சபா தேர்தலில் திமுக கட்சி தென் மாவட்டங்களில் குறைவான இடங்களில் போட்டி போடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் திமுகவின் கூட்டணி கட்சிகளே போட்டியிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 3ல்தான் உதயசூரியன் நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த முறை திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 4 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக இம்முறை 3ல் மட்டுமே களமிறங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் தென்காசி வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.